நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் முருகன் நினைச்சுட்டு இருக்கோம். அது தவறு. இந்த மாநாட்டினால என்ன கான்ட்ரவர்சி வந்ததுங்கிறது அது பொலிட்டிக்கல் விஷயம். ஆனா முருகப்பெருமானை தமிழர்கள் கொண்டாடுறான்னு சொன்னா பெருமையான விஷயம். வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இது கட்சி கூட்டம் அல்ல, அரசியல் மாநாடும் அல்ல. தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு. முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சனாதன தர்மத்தில், இந்து மதத்தில் பொதுவாக ஒரு கடவுளை, ஒரு தேவதையை ஒரு பிராந்தியத்துக்கு மட்டும் வைக்கிறது சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நடக்கவிருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் முருகன் நினைச்சுட்டு இருக்கோம். அது தவறு. இந்த மாநாட்டினால என்ன கான்ட்ரவர்சி வந்ததுங்கிறது அது பொலிட்டிக்கல் விஷயம். ஆனா முருகப்பெருமானை தமிழர்கள் கொண்டாடுறான்னு சொன்னா பெருமையான விஷயம். ஆனா தமிழ்நாட்டில் தான் நம்ம முருக பக்தர்கள் மாநாடு எடுக்கிறோம். வடக்கில் அந்த மாதிரி எடுத்த மாதிரி தெரியலையே. அது ஏன் இங்கதான் கொண்டாடுறோம்னா, இப்ப இங்க கொண்டாடுறோம் இல்லையா, பின்ன எதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு? சுப்பிரமணியர்னு சொல்லியிருக்கோம், ஸ்கந்தன்னு சொல்லியிருக்கோம், கார்த்திகேயன்னு சொல்லியிருக்கோம், சரவண பவன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி பல பெயர்களில் அறியப்படக்கூடியவன். ஆப்கானிஸ்தான்ல 1800 வருடங்களுக்கு முன்பு வேலும் கையில சேவலும் கையுமாய் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருக்கு. மத்திய பிரதேசத்துல 1100 வருடங்களுக்கு முன்பு கண்டெடுக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய சிலை இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்துல 1500 வருஷம் குப்தா டைனஸ்டி இருந்த போது இருக்கக்கூடிய சிலை இருக்கு. கம்போடியா 1300 வருடங்கள் மயில் மீது பவனி வரக்கூடிய முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருக்கு. அப்பேற்பட்ட முருகப்பெருமானை வேதங்கள் கொண்டாடி இருக்கு, ராமாயணம் கொண்டாடி இருக்கு, மகாபாரதம் கொண்டாடி இருக்கு. அதே சமயத்துல வணக்கம். இன்று நம்முடன் ஆன்மீக பேச்சாளர் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அறியப்படுறோம். ஆனால் நிறைய இடங்களில் வேதங்களில் முருகரை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரியும், கந்தர் அனுபூதியிலிருந்து, கந்தர் அலங்காரத்திலிருந்து, கந்தசஷ்டி கவசத்துலேருந்து முருகருக்கான பாராயணங்கள் நிறைய இருக்குது தமிழில். வேதத்தில் முருகருடைய பங்களிப்பு என்ன? அதாவது பாரத தேசத்துல சனாதன தர்மம் என்கின்ற ஹிந்து மதத்துல நிறைய ஆன்மீக புத்தகங்கள் இருக்கு. அது பிரதானமா சம்ஸ்கிருதம் வேத பாஷையில இருந்தாலுமே நமக்கு தமிழ் மொழியில இருக்கக்கூடிய நிறைய கிரந்தங்கள் அதுவும் ஆன்மீகத்தை சார்ந்தவைதான். எப்படி நீங்க சொன்ன மாதிரி தமிழ் மொழியில கந்தசஷ்டி கவசம்லாம் அண்மையில ஏற்பட்ட கிரந்தம். அதற்கும் முன்பதாக அருணகிரிநாதர் திருப்புகழ்ல முழுக்க முருகப்பெருமானை அவ்வளவு கொண்டாடி இருக்கார். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி. அதற்கும் முன்பதாக சங்ககாலத்து இலக்கியங்கள்ல புறநானூர்ல நிறைய பாடல்கள் முருகப்பெருமானை பத்தி இருக்கும். சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் 1-2 இடங்கள்ல முருகப்பெருமானை கோடியிட்டு காண்பிக்கின்றார். அதனால தமிழ் மொழியில நிறைய கிரந்தங்கள் முருகப்பெருமான் மேல இருக்கு. அதனால அவரை தமிழ் கடவுள்னு வச்சுக்கலாம். ஆனா அவர் ஏனைய மொழியில கொண்டாடப்படவில்லையா என்று கேட்டால் வேதத்துல கொண்டாடப்பட்டிருக்கார். அதாவது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவது என்னவென்றால், ஒரு காலகட்டத்தில் அக்னிஹோத்திரத்தை அக்னி காரியமாக யாகம் செய்தவரே ஒரு முக்கியமான நபர்களில் முருகப்பெருமான் ஒருத்தர். ஸ்கந்தன்னு பேர். ஸ்ரீமத் ராமாயணம், வால்மீகி ராமாயணம் என்று பெயர். ராமருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்ல வந்த கிரந்தம். இதை இன்றளவும் ஆதி காவியம்னு சொல்றோம். முதலில் காவியம் ஒரு கவிதையாக ஏற்பட்டதுதான் வால்மீகி ராமாயணம். அதுல ராமர், லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு போறா. போகும்போது இன்றைய காலத்து குழந்தைகளை நாம் எப்படி கதை சொல்லி கார்ட்டூன் காமிச்சு ஈர்க்கிறோமோ, விஸ்வாமித்திரர் நிறைய கதா பிரசங்கம் பண்ணிட்டு வர்றார், ராமரையும் லக்ஷ்மணனையும் எங்கேஜ்டா வைக்கிறதுக்கு. அதுல ஒரு முக்கியமான கதை குமார சம்பவம். குமரக்கடவுள் எப்படி தோன்றினான். தேவதானாம் பிரதிஜ்ஞாய கங்காம் அப்யேத பாவகா கர்ப்பம் தாரய வைதேவி அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம். அதாவது முருகன் கங்கை என்னும் நதியில் கொஞ்ச நாழி கர்ப்பவாசம் செய்ததால் காங்கேயன்னு பேரு. ஷரங்கள்னா டால் கிராஸ் இருக்கு பாருங்க, புல்லே உயரமா வளர்ந்துருக்குதான், அதுக்கு ஷரம்னு பேர். ஷரம் நிறைந்த வனத்தில் அவன் தங்கியபடியால் சரவண பவன்னு பேரு. கிருத்திகா பெண்கள் தாங்கியபடியால் கார்த்திகேயன்னு பேரு.
ஸ்கன்னம், அதாவது இப்பெல்லாம் விவேக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுக்க வேண்டும் என்றால் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி படுக்க வச்சுடுறோம். அப்புறம் அவளை புஷ்ன்னு சொன்னோன்னு அந்த குழந்தைய அந்த தாய் வந்து வெளியில தள்ளணும். ஒரு காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, 2 தூணுக்கு மேலே பெண் கையை வச்சுக்கணும், நிற்கணும். அப்போ அந்த கர்ப்பம் தானாக கீழே வரும், கீழே இருக்கக்கூடிய செவிலி தாய் அதை பிடிச்சிப்போம். அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் கர்ப்பம் இருந்தது. அப்போ அந்த குழந்தை ஆம்னியானிக் சாக்குன்னு பேர், ஒரு அம்மாவின் கர்ப்பத்துக்குள்ள அந்த தண்ணீர் குடம் உடைந்து குழந்தை கீழே வரணும். அப்போ ஸ்லைட் ஆகுது இல்லையா, அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு ஸ்கன்னம்னு பேர். ஸ்கன்னம் ஏற்பட்டு இந்த குழந்தை பிறந்ததால் ஸ்கந்தன் அப்படின்னு பேர். அந்த ஸ்கந்தங்கிறது தான் பாதி எழுத்துக்கள் தமிழ் மொழியில கிடையாது. அதனால ஸ்கந்தங்கிறது கந்தன் ஆயிடுது. அதனால தான் கந்தர் அனுபூதி அப்படின்லாம் நம்ம சொல்றோம். எதுக்கு நான் இவ்வளவு சொல்றேன்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆதி காவியத்துல ராமரே விஸ்வாமித்திரரின் வாயிலாக முருகப்பெருமானின் சரித்திரத்தை கேட்டிருக்கார். அந்த ராமாயணத்துக்கும் முன்பதாக இருந்த வேதங்கள் உபநிடதங்களில் முருகப்பெருமானை பற்றி பறக்க பேசப்பட்டிருக்கு. நிறைய விதங்கள், சுப்பிரமணியர்னு சொல்லியிருக்கோம், ஸ்கந்தன்னு சொல்லியிருக்கோம், கார்த்திகேயன்னு சொல்லியிருக்கோம், சரவண பவன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி பல பல பெயர்களில் அறியப்படக்கூடியவன். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை வேதங்கள் கொண்டாடியிருக்கு, ராமாயணம் கொண்டாடியிருக்கு, மகாபாரதம் கொண்டாடியிருக்கு. அதே சமயத்துல தமிழ் மொழியில இருக்கக்கூடிய அத்தனை கிரந்தங்கள்லையும் கொண்டாடப்படுகின்றான் முருகப்பெருமான். அவரே தான் சுப்பிரமணியர். நான் ஏன் இந்த கேள்வியை வந்து கேட்கிறேன்னா, சமீபத்தில் இப்போ நடக்கவிருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு, அந்த மாநாடு வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ், அரசியல், ஆன்மீகம் அப்படின்னு சுற்றி வளைச்சு அது ஒரு கான்ட்ரவர்சியாகி கடைசியில் முருகரே கான்ட்ரவர்சி ஆகிட்டார். ஸோ அப்போ ஒரு கேள்வி வந்தது, இப்போ இங்கே நடத்துறீங்க முருகர் மாநாடு, உங்களால் வடநாட்டில் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு அகெயின்ஸ்ட் தாட் உள்ளவங்க சில கேள்விகளை முன்வைப்பாங்க இல்லையா. ஸோ அதனால தான் இப்போ வடக்கில் முருகருடைய வழிபாடு எப்படி இருக்கு? வடக்குல நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் முருகன் நினைச்சுட்டு இருக்கோம். அது தவறு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேதங்கள், உபனிஷத்து, ராமாயணம், மகாபாரதம், கிட்டத்தட்ட இந்த ராமாயண மகாபாரதத்தை ரச்சனை பண்ண வால்மீகி, வியாசர்லாம் வடக்குல வாழ்ந்தவர்கள் தான். அவர்களுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்பேன். சனாதன தர்மத்தில், ஹிந்து மதத்தில் பொதுவாக ஒரு கடவுளை, ஒரு தேவதையை ஒரு பிராந்தியத்துக்கு மட்டும் வைக்கிறது சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து. இவர் தெலுங்கு கடவுள், அவர் மராட்டி கடவுள், இவர் கன்னடா கடவுள், இவர் மலையாளத்து கடவுள் அப்படிங்கிறதுல எப்படி நம்ம தமிழ் கடவுள்னு சொல்றோம்னா, பெரும்பாலும் தமிழ் இலக்கியங்கள்ல முருகப்பெருமான் கொண்டாடப்படுகின்றார். பார்க்கும் இடங்களில் எல்லாம் முருகப்பெருமானுடைய ஒரு ஆலயம் இருக்கின்றது. தமிழகத்திலேயே சென்னையிலேயே வடபழனின்னு ஒரு இடம் இருக்கு, ஸ்கந்தாசிரமம்னு ஒன்று இருக்கு, அறுபடை வீடுன்னு ஒன்று இருக்கு. அப்படி நீங்க திருத்தணிகை மலை பார்த்தேன்னா, பழமுதிரிச்சோலை, நிறைய முருகப்பெருமானுக்கு நிறைய ஆலயங்கள். கேரளால இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பையனூர்னு ஒரு பிராச்சீன க்ஷேத்திரம். கர்நாடகத்துல 2, சும்மா ஒரு பேருக்காக 2 க்ஷேத்திரம் சொல்றேன். குக்கே சுப்பிரமணியா, காட்டி சுப்பிரமணியான்னு பேர். 2மே முருகப்பெருமானுக்கு க்ஷேத்திரம். குமாரதாரா, திருமலை திருப்பதியில் பெருமாளை சேவிச்சுட்டு மேலே போகும்போது இருக்கக்கூடிய அருவிக்கு குமாரதாரா முருகப்பெருமானுடைய பேர்ல தான் அந்த அருவியே இருக்கு. அப்படி உத்தராகண்ட் மாநிலம் வரைக்கும் முருகன் இருக்கார். நான் உங்களுக்கு அப்புறம் போட்டோ அனுப்பிச்சு விடுறேன் விவேக், நீங்க நிச்சயமா கலாட்டா நேயர்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஏன்னா கலாட்டாவை நேயர்கள் ரொம்ப விஷயத்தை விரும்பக்கூடியவர்கள். ஆப்கானிஸ்தான்ல 1800 வருடங்களுக்கு முன்பு வேலும் கையில சேவலும் கையுமாய் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருக்கு. மத்திய பிரதேசத்துல 1100 வருடங்களுக்கு முன்பு கண்டெடுக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய சிலை இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்துல 1500 வருஷம் குப்தா டைனஸ்டி இருந்தபோது இருக்கக்கூடிய சிலை இருக்கு. கம்போடியா, கம்புஜ தேசம் 1300 வருடங்கள், அதாவது குமர் டைனஸ்டிக்கு முன்னாடி, சூரியவர்மன் 2ஆம் சூரியவர்மனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பந்தாய் ஸ்ரே, பந்தாய் சாம்ரேன்னு 2 கோவில் இருக்கு. அந்த கோவில்கள் அது 9ஆவது நூற்றாண்டு கோவில். அதுக்கும் முன்பதாக 7ஆம் நூற்றாண்டில் மயில் மீது பவனி வரக்கூடிய முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருக்கு. கம்போடியால இருக்கு, உத்தராகண்ட்ல இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல இருக்கு, மத்திய பிரதேஷ்ல இருக்கு, கோவில்கள் கேரளால இருக்கு, ஆந்திரால குமாரதாரா இருக்கு, காட்டி சுப்பிரமணியா, குக்கே சுப்பிரமணியா கர்நாடகால இருக்கு, தமிழகத்துல ஏராளமா இருக்கு. அவரை எப்படி நம்ம வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தம்னு சொல்ல முடியும்? உலகத்துக்கே அவர் சொந்தம். ஸ்கந்தன், முருகன், சுப்பிரமணியன். அதனால இந்த மாநாட்டினால என்ன கான்ட்ரவர்சி வந்ததுங்கிறது அது பொலிட்டிக்கல் விஷயம். ஆனா முருகப்பெருமானை தமிழர்கள் கொண்டாடுறான்னு சொன்னா பெருமையான விஷயம். ஏனைய மக்கள் கொண்டாடுவதில்லை, ஏனைய மக்களுக்கு முருகன்னா யாருன்னே தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் தவறான விஷயம்.
இது வந்து புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய வேணா ஒண்ணுமே படிக்காம ஒண்ணுமே கேட்காம இருக்கக்கூடியவா அது ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம். படித்தவர்கள், புத்தகத்தை விரும்புபவர்கள், ஞானத்தை மட்டுமே பற்றாசாக கொண்டவர்கள், people who believe in proof, people who believe in substantiating the proof know that Muruga belongs to the world, just not to Tamil Nadu. சார் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி உலகத்தில் பல்வேறு இடங்கள்ல, இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல முருகப்பெருமானுடைய க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நம்ம முருக பக்தர்கள் மாநாடு எடுக்கிறோம். வடக்கில் அந்த மாதிரி எடுத்த மாதிரி தெரியலையே. இப்போ மாநாடுங்கிறது வெவ்வேறு காலகட்டங்கள்ல போடக்கூடிய அவசியகத்தை ஏற்படும். நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல நார்த்ல அடியன் கலந்துட்டு இருக்கேன். ரோல் ஆஃப் ஸ்கந்தா இன் சனாதன தர்மான்னு நிறைய மாநாடு போட்டு அடியேன் இங்கிலீஷ்லயும் பேசியிருக்கேன், ஹிந்திலையும் பேசியிருக்கேன். நம்ம வெறும் இந்த பப்ளிசிட்டி வரக்கூடிய மாநாடை வச்சுதான் நம்ம பேசுறோம். நிறைய கான்ஃபரன்சஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல, இந்த யூனிவர்சிட்டியில நடக்கிற கான்ஃபரன்ஸ்க்குலாம் இவ்வளவு பப்ளிசிட்டி இருக்காது. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ், ஸ்கந்தன் எப்படி பங்கெடுப்பு எவ்வளவு, அதாவது வேத உபனிஷதங்கள்லேன்னு தனியான ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்கேன். அதை வந்து அது ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வடக்கில் நடக்கலைங்கிறது இல்லை ஒன்றும். ரெண்டாவது, நம்மளுடைய அபிப்பிராயம் என்ன, முருகரை நாங்கள் இங்கே கொண்டாடுறோம், இவ்வளோ வசதியாக இருக்குன்னு சொல்கிறோம், நீங்கள் வடக்கில் கொண்டாடுறதே இல்லை. என்னமோ நான் என்னமோ வடக்கை சேர்ந்தவன் மாதிரி எல்லாரும் எங்கிட்ட சொல்லுவா, வடக்கில் கொண்டாடுறதே இல்லை. அப்படின்னா ஏன் இப்போ ஒரு தலைவர் சொல்லுங்கோ, நீங்க தமிழ்நாட்டு கட்சிகள்ல முருகன் மேல அவ்வளவு அபிப்பிராயம் இருக்கு இல்லையா? முருகனை பேஸ் பண்ணி யாருக்கு பேர் இருக்கு? ஒருத்தருமே இல்லை. ஸ்டாலின் முதல்வர்களாக இருக்கிறார்கள். அந்த முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ரஷ்யன் பேரு, தயாநிதி, கலாநிதி, உதயநிதி எல்லாமே எது முருகனோட சம்பந்தம் பெற்றிருக்கு? ராமச்சந்திரன், ஜெயலலிதா எது முருகனோட சம்பந்தம் பெற்றிருக்கு? காமராஜர் எது முருகனோட? ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கார், பழனிசாமின்னு ஐயாவே இருக்கார். பழனிசாமி அவர் இருக்கார். பட் see the point is, நான் எந்த ஒரு தலைவர்களையும் குறைச்சி பேசுறதுக்கோ அவர்களை விமர்சனம் பண்றதுக்கோ நான் சொல்ல வரல. அதாவது முருகப்பெருமான் மீது பக்தி இருக்கு, இங்க மாநாடு எடுக்கிறோம்னா ஒரு சத்தியான விஷயம். வடக்குல எடுத்தாளா தெற்குல எடுத்தாளா? நான் சொன்னேன் இவ்வளவு கான்ஃபரன்ஸ் இருக்கு, எவ்வளவு பேருக்கு பேர் இருக்கு. நிறைய கார்த்திகேய சர்மாங்கிற பேர்ல நிறைய பேர் நார்த்ல இருப்பா. கார்த்திகேய சர்மா, ஸ்கந்த சர்மா, முருகப்பெருமானுடைய பேர் தான் இதெல்லாம். நம்ம கந்தன்னு சொல்றோம், அவர்கள் ஸ்கந்தன்னு சொல்றா. நிறைய பேர் இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது ஏன் இங்கதான் கொண்டாடுறோம்னா, இப்ப இங்க கொண்டாடுறோம் இல்லையா, பின்ன எதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு? இங்க தமிழர்கள் கொண்டாடுறோம்னு சொல்றோம், பின்ன என்ன இப்போ இதுல என்ன கான்ட்ரவர்சி? கொண்டாடுறோம்னா எல்லாரும் சேர்ந்து இணைய வேண்டியது தானே. நீங்க எதுக்கு எடுக்கிறீர்கள்? அதுக்கு வந்து அனுமதி கூட நடுவில் கொடுக்கலன்னு சொன்னால. ஏன் முருகப்பெருமான தமிழர்கள் கொண்டாடுறோம் இல்லையே, ஏன் அனுமதி கொடுக்கல? ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்கலாம். அதனால முருகனுக்கு ஒரு மாநாடு நடக்கிறது நல்ல விஷயம். யார் பண்ணாலுமே, நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல மாட்டேன். யாருமே முருகனுக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ணால் நல்லதுதான். அதை நம்ம வந்து விமர்சனம் பண்ணணுங்கிறது இல்லை. நம்மளால முடிஞ்சா கைங்கரியம் பண்ணணும், இல்லாட்டா கம்முன்னு உட்காந்துக்கணும். முருகனுக்கு ஒரு மாநாடு நடக்கிறது, நான் நடந்துட்டு போட்டோம், நன்னா நடக்கட்டும் சொல்ல வேண்டியது. முருகருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கார்த்திகேய சுவாமி, சுப்பிரமணிய சாமி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேர்லயே வந்து ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, சுப்பிரமணியர் அப்படிங்கிற பெயர் வந்து உருவாக்கப்பட்ட பெயர், அது ரொம்ப லேட்டரான உருவாக்கப்பட்ட பெயர். முருகருக்கு, ஆதி முருகருக்கு முருகர் தான் வந்து உகந்த பெயராக இருக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க நிறைய சுப்பிரமணியா அப்படிங்கிற பெயரை குறித்தான விமர்சனங்கள். உங்களுடைய கருத்து என்ன சார்? சுப்பிரமணியோகம்னு வேதத்திலே வருது. சுப்பிரமணியோகம் அப்படின்னு வேதத்துல வரும். சுப்பிரமணியன்கிற பேரு வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதனால வேதம்ங்கிறது என்ன? வேதம் அதாவது புறநானூறுல ஒரு பாடல் வரும். யூப நெடுந்தூண் வேத வேள்வி முடித்து அப்படின்னு அந்த இடத்த புறநானூறு பாடல். அப்படின்னா புறநானூறு சங்க காலத்திலேயே ரொம்ப தொன்மையான ஒரு நூல்ல வேத வேள்வி, வேதம் வல்லார்களை கொண்டு வெண்ணோர் பெருமான் பாதம் பணிந்துன்னு ஆழ்வார். வேதம் வல்லார்களை கொண்டு, அப்ப வேதம்ங்கிற வார்த்தை நம்ம தமிழ்ல வந்திருக்கு, மறையில வந்திருக்குன்னா அந்த வேதத்துல சொல்லப்பட்டவன் சுப்பிரமணியன். அதனால இந்த சுப்பிரமணிய சப்தம்ங்கிறது வேதத்துல வந்திருக்கு. வேதத்தை பத்தி அவ்வளவு நம்ம ஆச்சாரியர்கள் தமிழ் இலக்கியங்கள்ல அவ்வளவு வசதியா சொல்லியிருக்கா. அந்த சுப்பிரமணியன் தான் ஸ்கந்தன், அந்த ஸ்கந்தன் தான் முருகன் அந்த காலத்துல பழைய காலத்து ஏடுகள்ல எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு குழப்பமே இல்லை. இப்போ முருகங்கிற சப்தம் தமிழ் மொழி சப்தமாக இருக்கலாம். அதனால இப்போ கண்ணன்னு சொல்றோம். இப்போ அதுலேருந்து ஒன்று என்ன சொல்லிடுவாருன்னு, இந்த கிருஷ்ணன் வேறு கண்ணன் வேறு இப்படியே நம்ம சண்டை போட்டுன்னு போனா, இப்போ நான் என்ன சொல்றேன், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தெரியும் கிருஷ்ணனும் கண்ணனும் ஒன்று. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தெரியும் முருகனும் சுப்பிரமணியனும் ஒன்று. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இவர் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை.
பின் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு என்ன போச்சு, இது சுப்பிரமணியனும் முருகனும் ஒன்னா இருந்தா வேறா இருந்தா. அதனால இது வந்து வேதப்படி நிறைய இடங்கள்ல, அதுவும் இந்த முருகப்பெருமான் தான். இப்ப இன்னொன்னு சொல்றேன், இப்போ முருகப்பெருமான் வந்து ஆற்றுப்படை பாடல்கள்ல சொல்றா, 6 முகங்களோடு கூடிய முருகப்பெருமான்ல ஒரு முகம் வந்து வேள்வியை பார்த்து கொண்டிருக்கும். வேள்வி நடக்கிறதுன்னு வச்சுங்கோ, அந்த யாகத்தை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருப்பான் முருகப்பெருமான். இன்னொரு இடத்துல சொல்றா அவரே ஆகுதி கொடுப்பாங்கிறா. அதனால முருகப்பெருமான் அவ்வளவு தொன்மையான விஷயம். வேதம் கற்று அவருடைய ஒரு முகமே வேதத்தை ஓதிக்கொண்டிருந்ததுங்கிறா. இப்போ வேதத்து மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள். இப்போ முருகப்பெருமான் வேதம் ஓதுவதை பத்தி தமிழ்மொழி கிரந்தங்கள் சொன்னதை இவ என்ன சொல்வா? அதனால சுப்பிரமணியனும் பிராச்சீனம் தான், அந்த சுப்பிரமணியர் தான் ஸ்கந்தன், ஸ்கந்தன் தான் முருகன். அந்த முருகனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுனா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஆதரிக்க வேண்டியது. சுவாமி, நீங்கள் சொன்னீங்க இந்த பிராந்தியத்துக்கு ஒரு கடவுள் அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதல்ல, அது வந்து நம்ம வந்து இல்லை, மறுபடியும் விவேக், நான் ஏற்புடையது அல்ல தவறான நோக்கத்தில் சொல்லலை. அதாவது முருகப்பெருமான் வந்து தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய கடவுள். தமிழ் இலக்கியங்களில் பெரும்பாலும் புகழ்ந்து பேசப்படக்கூடிய கடவுள். அவருக்கு தமிழகத்துல நிறைய ஆலயங்கள் இருக்கு. இதுல எல்லாம் எனக்கு ஒரு குழப்பமும் இல்லை. ஆனா அவரை தமிழ்நாடுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்கோ. அவர் உலகத்துக்கு, இந்த சனாதன தர்மத்துல என்னன்னா கடவுளுக்கு ஒரு மொழிதான் புரியுங்கிறது இல்லை. இப்ப பகவானுக்கு சம்ஸ்கிருதமும் புரியும், தமிழும் புரியும், அரபிக்கும் புரியும். மந்திரங்கள் வேணா சம்ஸ்கிருதத்துல நிறைய இருக்கலாமே ஒழிய அவருக்கு எல்லாமே புரியும். மொழிக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன் பகவான். அதனால அவரை வந்து தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடுறான்னு வச்சுட்டோம்னா அப்ப இது வந்து ஒரு ரீஜனலிசமை கொண்டு வந்துருங்கிறது அபிப்பிராயம். நீங்க இப்ப கேளுங்க. இப்போ சிவ குடும்பம் இருக்கு இல்லையா, சிவ குடும்பம் வந்து ஒவ்வொரு பகுதிக்கு நம்ம ஒரு தெய்வத்தை வச்சிருக்கோமா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்களா? இப்போ பாலாம்பிகா சுவாமி வந்து சிவ குடும்பத்துல வர்றதா சொல்றாங்க. ஒரு இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம், ஐயப்பர் வந்து சிவ குடும்பத்தின் ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம், கேரளாவில் பார்க்குறோம், நம்ம ஊர்லேயும் அப்படி தான் கருதுறாங்க. ஸோ அதை கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? அதாவது மறுபடியும் அடியனுடைய ஒரு தாழ்மையான கருத்து, சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வத்தையும் ஒரு மொழிக்கோ ஒரு பிராந்தியத்துக்கோ சேர்ந்தவர்கள் அல்லர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன் எம்பெருமான், அவன் பிறந்தது மதுரையில், வளர்ந்தது ஆயர்பாடியில் கோகுலத்தில், அப்புறம் பிற்காலத்துல விருந்தாவனம், கோவர்தனம், துவாரகா எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், படிச்சது மத்திய பிரதேஷ் சாந்திபனி ஆசிரமம், குஜராத் துவாரகாவுக்கு போயிட்டார். ஆனா இன்னைக்கும் தமிழகத்துல குழந்தையை கூப்பிடும்போது கண்ணாவான் தான் சொல்றோம். இந்த கண்ணன் என்பவன் கிருஷ்ணர் தான். அப்ப நம்ம அவரை வந்து உத்தரப்பிரதேஷ் கடவுள்னு வைக்கிறதா, ஹிந்தி கடவுள்னு வைக்கிறதா, குஜராத்தி கடவுள்னு வைக்கிறதா? பகவான் மொழிக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன். மொழிக்கும் இனத்துக்கும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு. இப்போ ஒண்ணுமே நான் சொல்றேனே, இப்ப நம்ம கிருஷ்ணரை ஜெகத்குருன்னு கொண்டாடுறோம்னு வச்சுங்கோ, அந்த சர்வலோகேஸ்வரன் அரேபியால இருக்கக்கூடிய ஹுசைனும் நன்னா இருக்கணும்னு நினைப்பார், யூகேல இருக்கக்கூடிய ஜானும் நன்னா இருக்கணும்னு நினைப்பார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியனும் நன்னா இருக்கணும்னு நினைப்பார். பகவானுக்கு அந்த வேற்றுமை கிடையாது, விருப்பு வெறுப்பு கிடையாது. அதனால நம்ம வந்து இந்த பிராந்தியம் தோறும், இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ல ஐயப்ப சுவாமி வந்து கேரளால ஓரளவுக்கு ரொம்ப பிரசித்தமா கொண்டாடப்படக்கூடியவர். முருகன் அதே சிவ குடும்பத்தை சேர்ந்தவர், தமிழகத்துல இருக்கார். அப்படின்னு நம்ம வச்சுக்க முடியாது. பிள்ளையார்பட்டின்னு இருக்கே, அது தமிழகத்துல தான் இருக்கு. முருகப்பெருமானுக்கு ஆலயம் உத்தராகண்ட்ல இருக்கு. ஐயப்பனை தான் சாஸ்தான் கொண்டாடுறா. அவர் உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் கோவில் இருக்கு ஐயப்பனுக்கு. எந்த பிராந்தியம்னு வச்சுக்க முடியும்? அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா காமாக்கியான்னு கவுஹாட்டியில கோவில் இருக்கு, வடக்குல வைஷ்ணவ தேவிங்கிற இடத்துல இருக்கா, அம்பாஜின்னு குஜராத்ல இருக்கா, தெற்குல பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சின்னு இருக்கா, கேரளாவுக்கு போனீங்கன்னா பகவதி, சோடானிக்கர பகவதின்னு இருக்கா. அதனால எல்லாரும் எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படக்கூடியவர்கள் தான். என்ன, ஒரு வடக்குல ஒரு 10 ஆலயங்கள் முருகனுக்கு இருக்குன்னா இங்க 1000 இருக்கும். இங்க 10 பிள்ளையாருக்கு கோவில் இருக்குன்னா வடக்குல 1000 இருக்கும். ஆனா மொத்தத்துல எல்லா கடவுள்களுக்கும் எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படக்கூடியவர்கள் தான். இந்த முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம இவ்வளவு நேரம் பேசணும், எல்லாமே எதிர்கருத்தாவே இருந்தது. அப்போ ஒரு சுமூகமாக முருகப்பெருமானை வந்து ஒரு வழிபாட்டு ரீதியாக நம்ம ஒரு மதத்துக்குள்ள இருந்து நம்ம பார்க்குறோம், ஒரு கடவுளாக பார்க்குறோம், ஒரு மொழியியல் வழியாக பார்க்குறோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள், அவரை வந்து தமிழ் குடியின் தலைவன் அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்குறோம். ஸோ முருகர் குறித்த உங்களுடைய பார்வை சார்? அதாவது ஒரு ஆலமரத்துல எத்தனையோ கிளைகள் இருக்கும். ஏன்னா இவ்வளவு கிளை இலை எல்லாம் சேர்ந்துதான் நிழல் கொடுக்கும். சனாதன தர்மம், ஹிந்து மதம் என்கின்ற அந்த பெரிய ஆலமரத்துக்கு தருவாய்
வேறாயிருப்பது வேதங்கள் உபநிடதங்கள், ஆகமங்களும் அதற்குள்ளே அடக்கம். அந்த அப்பேற்பட்ட ஆலமரம் பறந்து வளர்ந்து விரிந்து வரும்போது ஒரு கிளைக்கு சைவம்னு பேர், ஒரு கிளைக்கு சாக்தம்னு பேர், ஒரு கிளைக்கு வைணவம்னு பேர். அடியேனுடைய திருமண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் வைணவ சமயத்தை சார்ந்த ஒரு அடிப்பொடி, ஒரு சின்னவன். இந்த வைணவ சமயத்தில் வந்த ஆச்சாரியர்கள் அநேகம். ராமானுஜாச்சாரியர், வேதாந்த தேசிகன், அத்தனை ஆழ்வார்களும். அதே சமயத்தில் கர்நாடக மாநிலத்துல மத்வாச்சாரியர்னு இருந்தார், ராகவேந்திர தீர்த்தர்னு இருந்தார், நிம்பார்க்காச்சாரியர்னு இருந்தார், வல்லபாச்சாரியர்னு இருந்தார், சைத்தன்ய மகாபிரபுன்னு இருந்தார். இவ எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் திருமாலை முழுமுதற் கடவுளாக பார்த்து, கண்ணனை முழுமுதற் கடவுளாக பார்த்து வைணவ சமயத்தை வளர்த்தவர்கள். அதனால இந்த ஆலமரத்துல ஒரு கிளை வைணவம், இன்னொரு கிளை சாக்தம், அம்பாளை பிரதானமாக கொண்டு. இப்ப கிராமப்புறங்கள்ல பார்த்தேன்னா கருமாரி, முத்துமாரி அப்படின்னு சொல்றோம், காளிகாம்பாள்னு சொல்றோம், பத்ரகாளி. கொஞ்சம் நீங்க அதே பெரிய ஆலயங்களுக்கெல்லாம் போனேன்னா அகிலாண்டேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி இருக்கும். இதெல்லாம் அம்பாளை வழிபடக்கூடிய சமயம், தேவியை வணங்கக்கூடிய சமயம் சாக்தம்னு பேர். சிவபெருமான் இப்ப அருணாச்சலேஸ்வரரா இருக்கார் திருவண்ணாமலை க்ஷேத்திரத்துல, அதே மாதிரி ஏகாம்பரநாதரா இருக்கார் காஞ்சிபுரத்துல, ஸ்ரீகாளஹஸ்தியில இருக்கார், விஸ்வநாதரா இருக்கார், சிதம்பரத்துல நடராஜரா இருக்கார். இதெல்லாம் சிவனை ஆதாரமாக கொண்டு வந்த சைவம். சைவ நெறிக்குள்ளேயே கௌமாரம், காணாபத்தியம்லாம் அடங்கிடும். இப்போ அந்த சைவத்துக்கோ கௌமாரத்துக்கோ அடங்கிய ஒரு முக்கியமான ஒரு கடவுள் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை நீங்க இன்னொரு கிளையை சார்ந்த வைணவத்தை சார்ந்த துஷ்யந்த் கிட்ட கேட்கிறேன். நான் மொத்தத்துல சொன்ன மாதிரி நாங்க வெவ்வேறு கிளையாக இருந்தாலும் ஒரே மரம்தான். இந்த சனாதன தர்மம் என்னும் தர்மத்தில் முருகப்பெருமானை வேதங்கள் தொடங்கி, உபநிடதங்கள் தொடங்கி, ராமாயணம் தொடங்கி, மகாபாரதம் தொடங்கி, புராணங்கள் வரை அத்தனை காவியங்கள், குமார சம்பவம்னு காளிதாசன் ஒரு கிரந்தமே பாடியிருக்கார், அப்படி கொண்டாடியிருக்கா. இது வெறும் சம்ஸ்கிருதத்துல மட்டும், தமிழுக்கு வந்தேன்னா ஆஹா ஓஹோன்னு அவ்வளவு கொண்டாடியிருக்கா. அந்த முருகப்பெருமானுக்கு கிரந்தங்கள்ல மட்டும் பெருமை இல்லை, ஆலயங்கள் தோறும் பார்க்கிற இடத்துல எல்லாம் முருகப்பெருமானுக்கு ஆலயம். அதனால பாசிட்டிவா பார்த்தேன்னா இந்த முருகப்பெருமானை சனாதன தர்மம் அப்படி கொண்டாடி இருக்கு. அதுவும் முக்கியமாக தமிழ் பேசக்கூடிய அன்பர்கள், ஆச்சாரியர்கள் அவ்வளவு கொண்டாடி இருக்கா. அந்த முருகப்பெருமானுடைய பெருமை உலகெங்கும் பரவ வேண்டும் என்பதுதான் அருணகிரிநாதர் போன்ற மகான்களுடைய இச்சை. நன்றி சாமி. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இது கட்சி கூட்டம் அல்ல, அரசியல் மாநாடும் அல்ல, தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு. முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.